ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான செம்மையான ஒரு ஸ்டோரியை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம இந்த சமுதாயத்தில் எத்தனையோ குழந்தை தொழிலாளர்களை நாம் பார்த்துட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி குழந்தைங்கள வச்சு வேலை செய்கிறவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணி அதற்கான தீர்வுகளும் கிடைக்கிறது. ஆனாலும் இன்னும் சில கிராமங்களில் குடும்ப சூழ்நிலை காரணமாக சின்ன குழந்தைங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி ஒரு குழந்தை ஒரு முட்டை வியாபாரம் பண்ணுது. அந்த குழந்தைய பற்றின வீடியோ தான் இப்போ நாம் இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் இ ஷாப்பிங். இந்த ஆப் மூலமாக நமக்கு வீட்டுக்கு தேவையான அத்தனை சாதனங்களையுமே விலை குறைவாகவும் அதே நேரத்தில் நல்ல தரமான பொருளாகவும் வாங்கி பயன்படுத்தலாம். எல்லாரும் வாங்கி பயனடைவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கிராமத்தில் அப்பா இல்லாத குழந்தை ஒன்று வளருது. அம்மாவும் அந்த பையனும் தான். அம்மா வேலைக்கு போய் அந்த குழந்தைய காப்பாற்றிட்டுருக்காங்க. அப்போ அவங்க அம்மாவுக்கும் உடம்பு முடியாமல் போகுது. பக்கத்தில் ஒரு முதலாளி முட்டை வியாபாரம் பண்ணுறாரு. அந்த முதலாளிகிட்ட போய் இந்த பையன் குடும்ப சூழ்நிலையை சொல்கிறான். உடனே அந்த முதலாளியும் இறக்கப்பட்டு, சரிப்பா, ஏதோ நீ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் முட்டை வியாபாரம் பண்ணி கொடு, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சைக்கிளில் டெய்லி ஒரு 10 தட்டு அட்டை வச்சு கட்டி விடுவாங்க. அவர் குறிப்பிட்ட ஒரு சில கடைகளை சொல்லுவாங்க. அங்கே கொண்டு போய் இந்த பையன் வாடிக்கையாக போட்டுட்டு வருவான். அந்த முதலாளியுமே ரொம்ப நல்லவர், ரொம்ப வேலை வாங்க மாட்டார். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறமா காசு கொடுத்துட்டு வீட்டுக்கு போப்பா, நீ போய் ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் வான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த குழந்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு நாள் இந்த பையன் அந்த முட்டையை சைக்கிளில் வச்சு கட்டி கொண்டு போகும்போது எதிர்பாராத விதமாக ஒரு கல் தட்டி அந்த முட்டையோட சைக்கிளோட கீழே விழுந்துடுறான். உடனே அந்த முட்டை எல்லாமே விழுந்து உடஞ்சிருது. அப்போ போகிறவங்க வரவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. முட்டையெல்லாம் உடஞ்சி அப்படியே தண்ணியாக போய்க்கிருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப சங்கடம். ஐயோ, இந்த குழந்தை பாவம், இப்படி முட்டையெல்லாம் போட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்களுக்கு சொல்லவா வேணும்? ஆளுக்கு வாயில் வந்தெல்லாம் சொல்கிறாங்க. ஏப்பா, பார்த்து வர மாட்டியா? உன்னோட கவனக்குறைவால் தான் போச்சு இப்படி அப்படின்னு சொல்லி ஆளுக்கு பேசுகிறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு பெரியவர் வராரு. வந்துட்டு அவர் சொல்கிறாரு, ஐயோ பாவம், எப்படி வேணும்னா போட்டிருப்பான், எப்படியோ தடுமாறி கீழே விழுந்துட்டான், பாவம், இனி போய் அந்த முதலாளிக்கு என்ன பதில் சொல்ல போகிறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி கவலைப்படாதப்பா, ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபாயை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுக்குறான். இந்தாப்பான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அந்த பெரியவர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இங்கே பார்த்துக்கிட்டு நிற்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, ஏதோ அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பு உனக்கு பண்ணுவாங்க, நீ வாங்கி கொண்டு போய் முதலாளிகிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த முதலாளி சொன்னது, அந்த பெரியவர் சொன்னதை பார்த்துட்டு கேட்டுக்கிட்டு இருந்த எல்லா மக்களுமே, ஐயோ பாவம், அந்த பெரியவரே ஹெல்ப் பண்ணும்போது நம்மளும் நமக்கு முடிஞ்சதை செய்வோம்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாருமே அவங்க கையில் கிடைக்கிற காசை எடுத்து கொடுக்குறாங்க அந்த பையன்கிட்ட. அந்த பையன் முகத்தில் ஒரே சந்தோஷத்துக்கு சொல்லவா வேணும்? இப்படி முட்டையெல்லாம் போச்சேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவன் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ எல்லாரும் காசு கொடுத்தோன்னே வாங்கி பார்க்கும்போது அந்த உடஞ்ச முட்டையோட கூடவே காசு இருக்குது. முகத்தில் உடனே ஒரே சந்தோஷம். உடனே இன்னொருத்தர் சொல்கிறாரு, பக்கத்தில் இன்னொரு சொல்கிறாரு, பரவாயில்லப்பா, இந்த பெரியவர் மாத்திரம் இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் உனக்கு பண்ணலைன்னா நாங்களும் கொடுத்துருக்க மாட்டோம் பணம், ஏதோ நாங்களும் வேடிக்கை பார்த்துட்டு போயிருப்போம், நீ போய் உன் முதலாளிக்கிட்டே என்னெல்லாம் திட்டு வாங்கியிருப்பியோன்னு நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குப்பா, உன்னை பொறுத்த வரைக்கும் அந்த பெரியவர் தான்ப்பா தெய்வம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், சார், அந்த பெரியவர் தான் சார் என்னோட முதலாளியே அப்படின்னு சொல்கிறான். உடனே அவருக்கு ஒரு மாதிரி சந்தோஷம் வேறு, ஆச்சரியம் வேறு. இப்படி ஒரு தன்மையான ஒரு முதலாளியா, கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகலை, பதட்டப்படலை, அப்படியே கூட்டமாக தானும் ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு எவ்வளோ ஒரு சாதுர்த்தியமாக அந்த இடத்துல செயல்பட்டு முட்டைக்கான அந்த பணத்தை அவர் மூலமாகவே வசூல் பண்ணிட்டாரு. இந்த பையனையும் ஒன்றும் சொல்லலை, பையனையும் காப்பாற்றிட்டாரு, தனக்கும் எந்த விதமான நஷ்டமும் இல்லாமல் காப்பாற்றிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி, இதுதான் இந்த மாதிரி திறனை தான் ஒரு வியாபாரியையுமே ஜெயிக்க வைக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே புகழ்ந்துட்டு போகிறாங்க. எப்படி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியில் அந்த பையன் எப்படி, அந்த முதலாளி எப்படி? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தருமே ஒரு தொழிலில் கொடி கட்டி பறக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சாதுர்த்தியமான ஒரு திறமை,
எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே தன்னை உயர்த்தி கொள்வதற்கான ஒரு சிந்தனை, தெளிவான ஒரு சிந்தனை, அதே நேரத்தில் ரொம்ப தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ட்டு, இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் தான் கண்டிப்பாக நாமளும் ஏதோ ஒரு துறையில் முன்னுக்கு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஷாப்பிங். இந்த ஆப் மூலமாக நமக்கு வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையுமே ரொம்பவே விலை குறைவாகவும் அதே நேரத்தில் நல்ல உயர்தரமான பொருளாகவும் வாங்கி பயனடையலாம். அனைவரும் வாங்கி பயனடைவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.